இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து ஒரு சட்டம் மசோதா தாக்கல் இருக்கு. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிட்டு இருக்காங்க. இவர் அமித்ஷா வந்து அதை தாக்கல் பண்ணியிருக்காரு, உள்துறை அமைச்சர். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்களோ மாநில முதலமைச்சர்களோ பிரதமரோ, அமைச்சர்கள் யாரோ இருந்தாலும் சரி, பிரதம மந்திரி அமைச்சர் தான், முதல் மந்திரி அமைச்சர் தான், எல்லா அமைச்சர்களும், மத்தியில் உள்ள அமைச்சர்கள், மாநிலத்தில் உள்ள அமைச்சர்கள், எல்லா அமைச்சர்களும் குற்றம் சாட்டப்பட்டு, என்ன குற்றம், லஞ்ச ஊழல் குற்றமா இருக்கலாம், கிரிமினல் கேஸா இருக்கலாம், குற்றம் சாட்டப்பட்டு 30 நாள் அவங்க தொடர்ந்து ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இது பெரும்பாலும் மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கு. இதெல்லாம் வந்து கவுண்டிங்லாம் பண்ணி அவங்க வந்து ரிசல்ட் சொல்றதா பார்த்தா மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்கு. நம்முடைய சமூக ஊடகங்களில் பெரும்பாலும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ குற்றம் செய்தவர்கள் தண்டனை பெற வேண்டுமா கூடாதா? கண்டிப்பா தண்டனை பெறணும். அவங்க வந்து ஜெயில் தண்டனையை தவிர அவங்க என்ன அமைச்சர் பதவியும் இழக்கப்பட வேண்டும். யாரு? குற்றம் செய்தவர்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இல்லை. இந்த ரெண்டுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. பொதுவா இன்னைக்கு வந்து நம்ம அரசு மேல, நம்முடைய அரசியல்வாதிகள் மேல, நம்முடைய அரசியல் அதிகாரிகள் மேல எல்லாம் அவ்வளவு மக்களுக்கு வந்து ஒரு மரியாதை கிடையாது. இது ஒரு கசப்பான உண்மை. ஆனா இதுதான் உண்மை, நம்ம ஒத்துக்கணும். 1950களில் வந்து யார் பிரதம மந்திரியா இருந்தாரு? ஜவஹர்லால் நேரு இருந்தார். யார் வந்து முதல் மந்திரியா இருந்தாரு? இங்க வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியா இருந்தார். அதுக்கப்புறம் ராஜா இருந்தார். அதுக்கப்புறம் வந்து காமராஜர் இருந்தாரு. இப்ப இவங்களெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு மரியாதை இருந்தது. இப்ப அதே மாதிரியான மரியாதை. இப்ப கக்கர் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தாரு. இங்க ராமையா அவரு இது பேர் நினைச்சேன், எதுக்கப்பட்டியோ ஏதோ ஒன்று வரும். அவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருந்தவர் அதுக்கப்புறம் 1967 பதவி போனதுக்கு அப்புறம் ஒரு பஸ்ல வந்து காங்கிரஸ் ஊர்வலத்துக்கு வந்து இவங்களாம் சேர்த்து போய் கூட்டு போறாங்க. அந்த பஸ்ல ஒருத்தர் விடுவிற்கு ஓடியாடுறாரு, அவருக்கு இடம் கிடைக்கலன்னு. அவர் பதறாரு, ஐயா நான் இதாரியா நான் அமைச்சரா வந்து இருந்தேன். அவர் அந்த மாதிரி சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த மாதிரி நிறைய இருந்தாங்க. இது இங்க தமிழ்நாட்டு மட்டும் இந்தியா பூராமே அது மாதிரி இருந்தாங்க. அதனால வந்து மரியாதை இருந்தது அந்த 50ஸ்லயும் 60ஸ்லயும். அதுக்கப்புறம் வந்து மரியாதை குறைஞ்சிச்சு. பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஜனநாயகம் வந்து வேரூன்றும் பொழுது, கீழே கீழே கீழேன்னு சொல்லி போகும் பொழுது, அந்த கீழே உள்ள இன்டராக்ஷன் வரும் பொழுது, இது ஒரு சோசியல் தியரி.